ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேலே ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சாய் இறந்து போனால அந்த கேஸை தான் ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம சேர்மேன் தான். ஏன்னா அவர் தான் ரீஓப்பன் பண்ண சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோவுக்கு எதிராக அவனோட எக்ஸ் ஒய்ஃப் அந்த ஆக்டர் இருக்கால, அவ போய் என்ன போலீஸ் கிட்ட சொல்லி வச்சான்னு தெரியல. அதை கேட்டுட்டு போலீஸ் எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோவை கைது பண்ணுறதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவனும் அடிச்சு பிடிச்சி ஓடிட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறதா நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க, அப்படின்னு ஸ்டவ்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே நமக்கு ஒரு சில ஃபிளாஷ்பேக்லாம் காட்டுறாங்க. ஹீரோவோட செகண்ட் எக்ஸ் ஒய்ஃப் அந்த ஆக்டர் இருக்கால, அவ பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் எல்லாம் நடிச்சு கொடுத்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு ரூமுக்கு வரும்போது அந்த இடத்துல தான் அந்த நியூஸ்லாம் பார்த்துருப்பா. சாய் இறந்து போன அந்த கொலை கேஸ்ல விசாரணைக்காக ஜின்னை வர சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் வரவே இல்லை. இவளுக்கு செம்ம காண்டாயிருச்சு. ஏன்னா நம்ம ஹீரோவை மாட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ போயிட்டு இன்னும் நம்ம சேர்மேனை ஏற்றி விடுற மாதிரி பயங்கரமாலாம் பேசியிருப்பா. ஸோ அவ்வளோ கஷ்டப்படுத்து எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. இந்த ஜின்னை எதுவுமே பண்ணல, அவன் தப்பிச்சிட்டான் போல அப்படின்ற மாதிரி கோவத்தோட யோசிச்சுட்டு அப்படியே கார்ல எங்கேயோ போயிட்டு இருப்பா அசிஸ்டன்ட் கூட. அப்படி போகும்போது கூட விடாம நம்ம சேர்மேனுக்கு தான் கால் பண்ணிட்டே இருக்கா. எப்படி அந்த சேர்மேனால இந்த ஜின்னை இவ்வளோ ஈஸியாக விட முடிஞ்சிச்சு? என்ன ஆனாலும் சரி அந்த ஜின்னை நான் ஜெயிலுக்கு அனுப்பாம விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்மேனுக்கு விடாம கால் பண்ணிட்டே இருக்கா. ஆனா அவர் பாத்தீங்கன்னா காலை எடுக்கவே இல்லை. இவளுக்கு நேரம் ஆக ஆக இன்னும் தான் செம்ம டென்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் இவளும் அந்த அசிஸ்டன்ட்டும் ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கான். அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த ஜின்னும் சேர்மேனும் இப்போ ஒரு கூட்டாளிங்களா மாறி இருப்பாங்க. அது தெரியாம நீயும் அந்த ஜின்னை அழிக்கணும்னு சொல்லிட்டு அந்த சேர்மேன் கிட்டே போயிட்டு சொல்லியிருக்க. சாய் இறந்து போனதுக்கு ஜின்னு தான் காரணமா இருப்பான், அதனால அந்த கேஸை ரீஓபன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ரெண்டு பேரும் கூட்டாளிகளா மாறிட்டு நம்மள ஏதாவது ஒன்று பண்ண போறாங்க. அவ்வளவுதான், நம்மளோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இவளும் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு கோவத்தோட நான் அவனுக்கு எல்லாருமே கொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா இதை பெருசாவே எடுத்துக்கல. ஒழுங்கா காமெடி பண்ணாம போய் தூங்கு. அவனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன நம்மள பண்ண போறாங்கன்னு தெரியாம நானே முழிச்சிட்டு இருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற போட்டோஸ் வேற ஜின் கிட்ட இருக்கு. அதை வச்சு அவன் ஏதாவது ஒன்று பண்ணிட்டானா ஐயோ எனக்கு நினைச்சாலே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஆனா இந்த ஆக்டருக்கு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஜின் மேல மட்டும் கோவம் கிடையாது, நம்ம சேர்மேன் மேலேயும் கோவம் இருக்குது. ஏன்னா நம்ம சாவோட அந்த கொலை கேஸ்ல அந்த கொலைகாரனா நம்ம ஜின்னை தான் நிரூபிக்கலாம்னு சொல்லிட்டு இவன் வந்து சேர்மேன் கிட்ட நிறைய சொல்லியிருப்பா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜின்னை உள்ள தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோவை வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யாருமே பிடிக்கல, அதனால அவங்க ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்துட்டாங்க போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவ பயங்கரமா குடிச்சிட்டு அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி தள்ளாடிட்டு போறா. அந்த இடத்துல வேற ஆல்ரெடி பிரஸ்காரங்க எல்லாருமே நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம ஹீரோவுக்கு என்னாச்சு, அவனை தப்பிக்க விட்டுட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட நிறைய கேள்விலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல அவ வேற போதையில தள்ளாடிக்கிட்டே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போகும்போது அங்க இருக்க ஒரு ஆஃபீஸரும் கேட்கறாங்க, மேடம் உங்களுக்கு இப்போ என்ன வேணும், நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதுவா எனக்கு தெரிஞ்ச உண்மை எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். எதை பத்தினது? சாய் இறந்து போன அந்த கேஸ்ல அவரை கொண்ட அந்த கொலைகாரனை பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லும்போது அவனும் ரொம்ப ஆர்வத்தோட கேட்கறான், யார் மேடம் அது அப்படின்னு கேட்கும்போது, அது வேற யாரும் இல்ல, என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்காருல்ல ஜின், அவரே தான். நீங்க சொல்றதை நாங்க எப்படி உண்மையா எடுத்துக்கிறது? ஏதாவது எவிடன்ஸ் இல்லையா? நான் தான் எவிடன்ஸ். நாங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரிலேஷன்ஷிப்ல தானே இருந்தோம். அந்த நேரத்தில் தான் அவர் என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாரு. அவர் தான் சாவை கொலை பண்ணதா அவரோட வாயாலேயே சொன்னாரு. சரி ஓகே மேடம், இதுக்கு வேற யாரும் சாட்சி கிடையாதா? உங்களுக்கு மட்டும் தான் இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, இது இன்னொருத்தருக்கும் தெரியும், ஆனா அவர் இப்போ உயிரோடு இல்லை. அது யாருன்னா அவரோட அசிஸ்டன்ட் தான். எனக்கு தெரிஞ்சு அவரோட அசிஸ்டன்ட்டுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் தான் சாவை கொலை பண்ணதுன்னு சொல்லி, அந்த உண்மை வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி தான் அவரோட அசிஸ்டன்ட்டையும் சேர்த்து கொலை பண்ணிட்டார் போல அப்படின்ற மாதிரி இல்லாத போலாதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி இவ பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நியூஸ்ல பயங்கரமா இந்த விஷயம்லாம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஜின்னோட செகண்ட் எக்ஸ் ஒய்ஃபே எல்லா உண்மையுமே ஒத்துக்கிட்டாங்க, ஜின்னு தான் சாவை கொலை பண்ணிருக்காரு. அதனால இதுக்கப்புறம் ஜின் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு அவனை அரெஸ்ட் பண்ணி நாங்க விசாரிக்க போறோம் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா பிரஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சேர்மன் செம்ம காண்டாயிட்டாரு. ஸோ டக்குன்னு போயிட்டு அந்த ஆக்டருக்கு தான் கால் பண்றாரு. அவளும் பாத்தீங்கன்னா பாத்ரூமுக்கு போன் எடுத்துட்டு போய் பேசிட்டு இருக்கா. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எதுக்காக இப்போ பிரஸ் முன்னாடி போய் இப்படிலாம் பேசிட்டு இருக்கா? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் தேவையில்லாம வேற எதுவும் பண்ணாதன்னு தானே சொன்னேன். ஏன் இப்போ இப்படிலாம் போய் உளறி வச்சிருக்கா? டே நான் என்ன உன் வீட்டு நாயா? நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு கம்முன்னு இருக்கிறதுக்கு? நான் கூட தான் சொன்னேன் அந்த ஜின்னை தூக்கி உள்ள போடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக நீ ஏதாவது ஒன்று பண்ணியா? நீ பாட்டுக்கு கேஸை கொடுத்துட்டு கம்முன்னு தானே இருந்த. இப்போ அடுத்து நீங்க ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து என்ன ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டுறதா தானே பிளான் போட்டிருந்தீங்க. அதான் நான் முந்திக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம இப்போ நான் ஜின் மேல மட்டும் தான் இந்த மாதிரிலாம் போய் சாட்சி சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆனா உன்னை பத்தி எனக்கு உண்மையாவே நிறைய விஷயங்கள் தெரியும். உன் மருமக இருக்கால, அதான் சாவோட ஒய்ஃப், அவகிட்ட இருக்கிற சாவோட சொத்து எல்லாத்தையுமே நீ ஆட்டையை போடலான்னு சொல்லி பிளான் போட்டுட்டு இருக்க. எனக்கு என்ன அது தெரியாதுன்னு நினைக்கிறியா? உன்னை பத்தின இந்த விஷயத்தெல்லாம் வெளியே சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப லேட் ஆகாது சரியா? அதனால நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் நீ எனக்கு ஆர்டர் பண்ணி சொல்லாத. ஒழுங்கா வாயை மூடிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர்னு கூட பார்க்காம இவ்வளவு திமிரா பேசுறா. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சேர்மேனுக்கு ஹார்ட் அட்டாக் தான் வரல, மற்றபடி பயங்கர ஷாக்கிங்ல இருக்காரு. இதெல்லாம் எப்படி இவளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ இப்போ அதுக்கப்புறம் தான் நம்ம கண்ணாடிக்காரன் போயிட்டு சேர்மேனை மீட் பண்ணியிருப்பான். அப்போ நம்ம சேர்மனும் சொல்லியிருப்பாரு ஹீரோ சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டுட்டு நம்ம கண்ணாடிக்காரன் அப்படின்னா அந்த கேஸை நம்ம வாபஸ் வாங்கிடலாம், ஏன்னா அப்பதான் ஜின்னை போயிட்டு விசாரிக்காம இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சேர்மனும் சொல்லியிருப்பாரு ஆனா அதுக்கு இப்போ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த செகண்ட் எக்ஸ் ஒய்ஃப் தான் நம்ம ஹீரோ மேல இருந்த கோவத்துல பயங்கரமான பொய் சாட்சிலாம் சொல்லியிருப்பாள்ல. ஸோ இந்த விஷயத்தை பத்தி உடனே நம்ம கண்ணாடிக்காரன் ஹீரோவுக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பான். அதை அவன் கேட்டுட்டு இருக்கும்போது தான் கரெக்டா போலீஸ்காரங்களும் இவனை பார்த்திருப்பாங்க.
இருப்பாங்க. அவங்களுக்கு பயந்துட்டு இவனும் ஓடிட்டு இருந்திருப்பான். அப்படி ஓடிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதை விட இந்த கேம்ல இருக்கக்கூடிய எனிமீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். ஏன்னா அந்த எனிமீஸ் எல்லாருமே எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்னே தெரியல, எங்கெங்கயோ இருந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் அவனுக்கு கால் பண்றா. எதுக்காக போலீஸ்க்கு பயந்துட்டு ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய விஷயம், நான் வந்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பானா. அப்போன்னு பார்த்து கேம்ல இருக்கக்கூடிய ஒரு எனிமியை அவனோட கையிலேயே ஷூட் பண்றான். அப்படியே பாத்தீங்கன்னா போன் பறந்து கீழே விழுந்துருது ஒரு இடத்துல. போன் விழுந்த இடத்த பார்த்துட்டான், பட் அது எடுக்க முடியல, ஏன்னா நிறைய இடத்துல இருந்து ஷூட் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால டக்குன்னு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கடையில போய் ஒளிஞ்சுக்கிறான். ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் அங்கேயும் பாத்தீங்கன்னா நிறைய எனிமீஸ் வந்துடுறாங்க. சோ எதுக்காக அகைன் இவ்வளவு எனிமீஸ் வந்துகிட்டே இருக்காங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு கம்மி லெவல்ல இருக்கும்போது அவனுக்கு பிரச்சனை இல்ல, ஆனா இப்போ அவன் 96வது லெவல்ல இருக்கான். அதனால கண்டிப்பா இவ்வளவு எனிமீஸ் வந்துட்டே தான் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே சமாளிச்சு தான் இவன் ஆகணும். சோ அந்த எனிமீஸ் எல்லாருமே அவன் ஷூட் பண்ணி முடிச்சிட்டான். ஆனா அந்த நேரம்னு பார்த்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அங்க வந்துடுறாங்க. உடனே அவங்க கிட்ட மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனும் பதறி அடிச்சுட்டு ஓடிடுறான். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம கண்ணாடிக்காரன் ஹீரோவோட போனுக்கு விடாம கால் பண்ணிட்டே இருக்கான். அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோவோட மொபைல் தான் ஒரு இடத்துல கீழே விழுந்திருக்கும்ல. இந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த கேமிங் கான்டாக்ட் லென்ஸை போட்டுட்டு காரை ஓட்டிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ எங்க இருக்கான் அப்படின்றது அவளுக்கு அந்த கேமிங் கான்டாக்ட் லென்ஸ்ல தான் தெரியும். சோ கடைசியா நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டா. ஆனா நம்ம ஹீரோ இவ்வளவு பார்க்கல, ஏன்னா அந்த இடத்துல நிறைய எனிமீஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஷூட் பண்ணிட்டு அவன் விடாம அங்கிருந்து ஓடிட்டே இருக்கான். சோ கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு துணி கடைக்கு போறான். அந்த இடத்துல ஒரு ட்ரையல் ரூம் இருக்கு. அங்க போய் எப்படியோ சேஃபா கொஞ்ச நேரத்துக்கு ஒளிஞ்சுக்கிட்டான். பட் இருந்தாலும் இவனால இப்போ வெளியவும் போக முடியாது, ஏன்னா அந்த இடத்துல நிறைய எனிமீஸ் இருக்காங்க. அவங்கள இப்போ இவனால கொல்லவும் முடியாது, ஏன்னா இவனோட கன்ஸ்ல பாத்தீங்கன்னா சுத்தமா புல்லட்ஸ் எல்லாம் தீந்தே போயிடுச்சு. அது மறுபடியும் தானா ரீலோட் ஆகிறதுக்கு கூட 20 மினிட்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கேம்ல சொல்றாங்க. நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே உள்ளே பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது இவனுக்கு சில கேஜெட்ஸ்லாம் இந்த கேம்ல கிடைச்சிருக்க மாதிரி பாப்பப் ஆகுது. ஸோ ஆக்சுவலா இது வந்து நம்ம ஹேக்கர் தான் இவனுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கான். ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட இவன் சொல்லியிருப்பான்ல, எனக்கு வந்து சில ஸ்ட்ராங்கான வெப்பன்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்திருக்கு. அதில் நிறைய வெப்பன்ஸ் கேஜெட்ஸ் இதெல்லாம் இருக்கும். அப்போ ஒரே ஒரு வாட்ச் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கா. நம்ம ஹீரோவும் என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்க்கறான். டக்குன்னு அந்த வாட்ச் அவனோட கைக்கே வந்துடுது. இப்படி இவன் இதை பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த ட்ரையல் ரூமுக்கு நம்ம ஹீரோயினே வந்துட்டா. ஏன்னா இப்போ இவ்வளோ இந்த கேமை விளையாடுறதுனால மற்ற பிளேயர்ஸ் எல்லாரும் எங்க இருக்காங்க அப்படின்றது தெரியும்ல. அதனால தான் நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சிட்டா ஈஸியா. ஸோ உள்ள வந்த உடனே நம்ம ஹீரோவை பயங்கரமா ஹக் பண்ணிக்கிறா. ஏன்னா அவன் மறுபடியும் பிரிஞ்சு போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாரு, இதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை, நான் எப்படியாவது இங்கிருந்து ஃபர்ஸ்ட் வெளியே போகணும். அது மட்டும் இல்லாம நீ அகைன் இந்த கேமை விளையாடாதா, இது ரொம்ப ஆபத்தானது சரியா, நான் இப்போ வாழ்வா சாவான்ற நிலைமையில இருக்கேன், என்ன பார்த்து கூட திருந்த மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கையில இருக்க அந்த வாட்சை வந்து ஒரு மாதிரி பிரஸ் பண்றான். பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி இடமே ஸ்டாப் ஆயிருது. ஸோ இப்பதான் நமக்கே தெரியுது இந்த வாட்சோட வேலையே எனிமீஸ் எல்லாத்தையுமே அப்படியே பாஸ் பண்றது தான். எப்படியோ ரெண்டு பேரும் வெளியே போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் மட்டும் தான் இந்த வாட்ச் வந்துட்டு அந்த எனிமீஸ் எல்லாருமே பாஸ் பண்ணி வைக்கும் போல. ஸோ அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் எப்படியாவது இங்கிருந்து அனுப்பி வச்சிடணும்னு நினைக்கிறான் ஹீரோ. ஆனா அவ போகவே மாட்டா. என்ன ஆனாலும் சரி நான் உங்க கூடவே இருப்பேன், என்னை மட்டும் எதுக்காக துரத்துறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, நான் உன்னை இந்த இடத்துல இருந்து சும்மா போக சொல்லல, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், அதுக்கு தான் உன்னை போக சொல்றேன், ஃபர்ஸ்ட் உன்னோட வீட்டுக்கு போன அதுக்கப்புறம் என்னோட ஹெல்ப்பை சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ ஒரு மாதிரி சந்தேகத்தோடயே சரி ஓகே அப்படின்னு சொல்லி கார்ல ஏறி போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோவுக்கு சில கேஜெட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும்ல, அதுல ஒரு லைட்டர் மாதிரி ஒன்றும் கிடைச்சிருக்கும். அதை எடுத்து அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்தா அந்த எனிமீஸ் எல்லாருமே மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இவனும் அந்த லைட்டரை தூக்கி கடைக்குள்ள போடும்போது உள்ள இருக்க எல்லா எனிமீஸும் வெடிச்சு செத்துறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஹீரோ அங்கிருந்து ஓடி போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி டவுட்டாவே இருக்கும். ஆமா எதுக்காக என்ன வீட்டுக்கு வர சொன்னாரு, நான் இந்த இடத்துல வந்து அவருக்கு என்ன ஹெல்ப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி இருக்கும்போது அவளோட தங்கச்சி வந்து சொல்றா, அக்கா இப்பதான் எனக்கு ஜின் கால் பண்ணாரு, இதுக்கப்புறம் நீங்க எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு சொன்னாரு. எது வெளியே போக கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் ஹீரோயினுக்கே தெரியுது நம்ம ஹீரோ வந்துட்டு போய் சொல்லியிருக்கான். எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும், அதுக்கு தான் வீட்டுக்கு போக சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான்ல. அது எல்லாமே போய் நம்ம ஹீரோயின் சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவளை போக சொல்லியிருக்கான். இதை தெரிஞ்சதுனால இவ ரொம்பவே வருத்தத்துல இருக்கா. இப்போ அப்படியே இந்த சீன்ஸை கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா நம்ம கண்ணாடிக்காரன் வந்து ஹீரோயினை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி நீயும் ஜின்னும் லவ் பண்றீங்கன்னு எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாம நேத்து அவன் உன்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீயும் ரொம்ப சேடா இருப்பல்ல, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரமா நான் ஜின்னை கண்டுபிடிச்சு கூட்டு வந்துட்டு உன் முன்னாடி நிறுத்துறேன் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கா. அப்போன்னு பார்த்து நம்ம ஹேக்கர் வந்து கண்ணாடிக்காரனுக்கு கால் பண்றான். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சிஸ்டத்தை லாகின் பண்ணி பார்த்தேன், ஜின் வந்து அவரோட 100வது லெவலில் ரீச் பண்ணிட்டாரு, இந்த கேமை விளையாடின எல்லா பிளேயர்ஸையும் தாண்டி அவர் தான் இப்போ 100வது லெவலில் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த கண்ணாடிக்காரனுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஹீரோ எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி டயர்டா ஒரு இடத்துல படுத்துக்கிட்டு இருக்கான். நிறைய எனிமீஸை கொண்டிருப்பான் போல. இப்போ கடைசியா நம்ம ஹேக்கருக்கு கால் பண்ணி, டேய் நான் அந்த எம்மா கிட்ட போயிட்டு என்கிட்ட இருக்க ஒரு சாவியை கொடுக்கணும், அவ இப்போ என்னோட வீட்டில் தானே இருந்தா, அந்த இடத்துக்கு என்னால் போக முடியாது, ஏன்னா போலீஸ் எல்லாருமே அங்கே இருப்பாங்க, அதனால இங்க பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கு, அந்த இடத்துக்கு அவளை மாத்திரியா அப்படின்னு சொல்லும்போது ஓகே பாஸ் நான் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கும்போது சடார்னு யாரோ ஒருத்தங்க ஷூட் பண்ணிடுறாங்க. ஒரு எனிமி தான். அவனை திரும்ப சுடலான்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஹீரோவால சுத்தமா முடியல. அப்போன்னு பார்த்தா அந்த எனிமியை வேற ஒருத்தன் வந்து ஷூட் பண்றான். அது வேற யாரும் கிடையாது, நம்ம அசிஸ்டன்ட் தான். வழக்கம் போல வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். ஸோ நம்ம ஹேக்கர் பாத்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லாத்தையுமே இப்போ நம்ம கண்ணாடிக்காரங்கிட்ட சொல்லிட்டு அவர் இப்போ பக்கத்துல இருக்க ஒரு சர்ச்சுக்கு தான் போயிருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்றான். ஸோ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம கண்ணாடிக்காரனும் நம்ம ஹீரோயின்ட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்க வரான். உடனே அவனோட காரை நம்ம ஹீரோயின் கடன் வாங்கிட்டு இவ்வளவு வேகமா அந்த சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நம்ம ஹீரோ அந்த
சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நிறைய எனிமீஸ்லாம் வருவாங்க. அவங்க எல்லாருமே ஷூட் பண்ணிட்டு அவன் போயிட்டு இருக்கும்போது அந்த வழியா போன ஒரு ஆளு நம்ம ஹீரோவை பார்த்துறான். ஸோ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு போலீஸ் தேடிட்டு இருக்க ஆள் தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ்க்கு அவன் போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டான் போல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சர்ச்சுக்கு போயிட்டு அங்க இருக்க கடவுள்கிட்ட போய் வேண்டிட்டு இருக்கான், என்ன எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்போன்னு பார்த்து யாரோ ஒருத்தங்க மெசேஜ் பண்றாங்க. அது வேற யாரும் கிடையாது, இவனோட ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஒய்ஃப் இருக்கால, அதான் நம்ம சாவோட ஒய்ஃப். அவ வந்துட்டு என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக அவ அப்படி மெசேஜ் அனுப்பியிருக்கான்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு எம்மாவும் வந்துடுறா. நம்ம ஹேக்கர் இவளை இந்த பிளேஸுக்கு மாத்திட்டான் போல. ஸோ நம்ம ஹீரோவும் பக்கமா போயிட்டு இந்த மாதிரி என்கிட்ட சொர்க்கத்தை ஓப்பன் பண்ணக்கூடிய கீ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்கும்போது அவளும் அதை வாங்கிட்டு நான் இதுதான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த சாவியை ஒரு மாதிரி உருவும் போது உள்ள ஒரு ஆணி மாதிரி பெரிய கத்தி இருக்குது. அதை எடுத்து அப்படியே நம்ம ஹீரோவோட நெஞ்சிலே குத்திட்டா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா நம்ம எம்மா இப்படி குத்தி இருக்கிறதுனால அவனோட பவர் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னே தெரியாம இவன் முழிச்சிட்டு இருக்கும்போது இந்த கேமோட இன்டர்ஃபேஸ்ல நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. இந்த கேம்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாத்தையுமே எம்மா வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோக்கே புரியுது, அப்படின்னா இந்த கேம்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நானா தான் இருப்பான்னு நினைக்கிறேன், அதான் என்ன கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே அந்த எம்மாவோட கையை தட்டி விட்டு இவன் பாட்டுக்கு கீழே விழுந்துடுறான். அந்த சாவி வேற அவனோட நெஞ்சில தான் குத்திட்டு இருக்கு. அப்படியே அவன் வலியால துடிச்சிட்டு இருக்கும்போது போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்குலாம் ஒருத்தன் இன்ஃபார்ம் பண்ணிருப்பான்ல, அதனால அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. ஆனா அங்க வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோவே காணோம். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினும் போய் பார்க்கறா. அப்ப அவளுக்கும் நம்ம ஹீரோ எங்க இருக்கானே தெரியல. ஒண்ணுமே புரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது நம்ம கண்ணாடிக்காரன் போயிட்டு ஹேக்கர் கிட்ட கேட்டுட்டு இருக்கான், டேய் இப்போ அவன் எந்த பிளேஸ்ல இருக்கான்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கும்போது இல்ல சார், அவர் வந்துட்டு இந்த கேமை விட்டு வெளியே போனதா எனக்கு காட்டுது, இப்போ எங்க இருக்காருன்னு எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்றான். இதை பார்த்துட்டு நம்ம கண்ணாடிக்காரன் முடிவு பண்ணிட்டான், அப்படின்னா ஹீரோ இறந்து போயிட்டான் போல அப்படின்னு நினைச்சிட்டு இந்த கேமோட சர்வர் எல்லாத்தையுமே அப்படியே க்ளோஸ் பண்ண சொல்லிடுறான். ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. ஹீரோவோட செகண்ட் எக்ஸ் ஒய்ஃப் இருக்கால, அவ கூட போலீஸ் கிட்ட போயிட்டு நிறைய பொய் சாட்சிலாம் சொல்லியிருப்பா, சாவை கொன்னது ஜின் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டுட்டு தான் நம்ம ஹீரோவை எல்லாருமே அரெஸ்ட் பண்ணுறதுக்காக சுற்றிட்டு இருந்திருப்பாங்க. அந்த நியூஸ் எல்லாமே டிவியில் ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது அதை வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், அதான் சாவோட ஒய்ஃப் இருக்கால, அவள் வந்துட்டு பார்த்துட்டு ஒரு மாதிரி பதற்றமடைய ஆரம்பிச்சிருப்பா. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கில்ட்டாகவும் ஃபீல் பண்ணியிருப்பா. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சேர்மேன் சொன்னதை கேட்டு இவளும் ஹீரோவுக்கு எதிராக நிறைய பொய் சாட்சிலாம் சொல்லியிருப்பா போல. ஸோ அதுதான் இப்போ இவளோட மனசுக்கே உறுத்துற மாதிரி இருக்கு போல. அதனால என்ன பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடனே நம்ம ஹீரோவுக்கு போயிட்டு சாரி அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருப்பா. இதை தான் நம்ம ஹீரோவும் சர்ச்சில் இருந்து பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் நிறைய ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இப்படி இவ உயிருக்காக போராடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு லேடி தான் போய் அவளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயம் எல்லாமே நம்ம சேர்மேனுக்கும் இப்போ தெரிய வருது. இருக்கிற பிரச்சனையில இவ வேற இப்படி பண்ணி தொலைறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் டென்ஷன்ல இருக்கான். இப்போ அடுத்து நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த கேமுக்குள்ள போறா. பட் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எங்க இருக்கானே தெரியல. அவளுக்கு நம்ம ஹீரோ எங்க இருக்கானே காட்டல, ஏன்னா அந்த கேமை விட்டு அவன் வெளியே போயிட்டான் போல. அப்படி அவன் நம்ம ஹீரோவை தேடி போயிட்டு இருக்கும்போது வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய எனிமீஸ் இருப்பாங்க, அவளை ஷூட் பண்றாங்க. உடனே இவளும் கேமை விட்டு வெளியே போயிடுறா. இருந்தாலும் நம்ம ஹீரோவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த கேமுக்குள்ள வந்துகிட்டே இருக்கா. இது வந்து லெவல் அதிகமா இருக்கவங்க மட்டும் தான் இந்த கேம்ல விளையாடணும், நீங்க இந்த இடத்துக்குலாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி கேம்லயே சொல்றாங்க. இருந்தாலும் அவ அதை கேட்கவே மாட்றா. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா இவ வந்து இந்த கேமுக்குள்ள மாட்டிக்கல. அதனால எத்தனை டைம் செத்தாலும் அவ வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ள வந்துட்டே இருக்கா. அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சேடா ஃபீல் பண்ணிட்டு அப்படியே பெட்ல படுத்துட்டு இருப்பாளா. அப்போன்னு பார்த்து இவளோட தங்கச்சி போயிட்டு வெளியே யாரோ ஒருத்தங்களை பார்த்துட்டு செம ஷாக் ஆயிட்டா. அதனால நம்ம ஹீரோயினையும் வந்து காட்டும்போது அவளும் வந்து பார்த்து நம்ப முடியாம முடிச்சிட்டு இருக்கா. அப்படி யாரா அங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா இவளோட தம்பி ஜங் இருக்கான்ல, அவன் தான். ஸோ கிட்டத்தட்ட பையன் ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ரிட்டர்ன் வந்திருக்கான். ஸோ அதனால எல்லாருமே ஒன்றும் புரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னோட தம்பி ரிட்டர்ன் வந்துட்டான் அப்படின்ற விஷயத்தை பத்தி நம்ம ஹீரோயினை கண்ணாடிக்காரங்கிட்ட சொல்லும்போது அவனும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பத்தி நம்ம சேர்மேன் கிட்ட சொல்றதுக்காக கால் பண்றான். பட் அவர் எடுக்கவே இல்லை. அப்போன்னு பார்த்து இவனுக்கு இன்னொரு டாக்டர் கால் பண்றாரு. சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு காலையில என்னோட இடத்துக்கு ஜின் வந்திருந்தாரு. என்ன டாக்டர் சொல்றீங்க, ஜின் உங்களோட இடத்துக்கு வந்திருந்தாரா? ஆமா, ஆனா அவர் தானா வர கிடையாது, எனக்கு ஒரு லேடி தான் கால் பண்ணி அவர் இருக்க இடத்த இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த ஃபிளாஷ்பேக் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த எம்மா கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்து ஒரு ஹோட்டல் ரூம்குள்ள போய் படுத்திருப்பான். காலையில அந்த கடையோட ஓனரும் அந்த ஹோட்டலை திறக்கலாம்னு சொல்லி வரும்போது தான் நம்ம ஹீரோ உள்ள இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு ஒரு டாக்டருக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த டாக்டர் நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சவன் அப்படிங்கிறதுனால டக்குன்னு அவரோட இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை பத்தி நம்ம சேர்மேன் கிட்டையும் சொல்லியிருக்காரு. நம்ம சேர்மேன் இந்த விஷயத்தை கேட்ட உடனே நான் ஜின்ன பாத்துக்கிறேன், நீ வந்து நான் தங்கியிருக்க ஹோட்டல்ல அவனை விட்டுட்டு போயிரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த டாக்டரும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை சேர்மேன் கிட்ட விட்டுட்டு போயிருக்காரு. ஸோ இப்போ இந்த விஷயம் எல்லாமே அந்த டாக்டர் நம்ம கண்ணாடிக்காரங்க கிட்ட சொல்லும்போது அவனும் அடிச்சு பிடிச்சிட்டு ஓடி போறான் நம்ம சேர்மேன் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு. ஏன்னா அங்கதான் நம்ம ஜின்னும் இருக்கான்ல. ஸோ இவன் போயிட்டு நம்ம சேர்மேனுக்கு விடாம கால் பண்ணிட்டே இருக்கான். அப்புறம் காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா நம்ம சேர்மேன் பாத்தீங்கன்னா போனையும் அட்டன் பண்ணல, வந்து டோரையும் ஓப்பன் பண்ணல. இவனுக்கு அப்பதான் ஒரு விஷயமே ஞாபகம் வருது. நேற்று நைட் இவன் நம்ம சேர்மேனுக்கு கால் பண்ணியிருக்கும் போது டே நான் அவங்ககிட்ட அப்புறமா பேசுறேன், எனக்கு இப்போ ஒரு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. அதை இவன் நினைச்சு பார்த்துக்கிட்டு என்ன இப்போ போனையும் எடுக்கல, இங்க டோரையும் வந்து ஓப்பன் பண்ணல, ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொன்னாரு, அது என்ன வேலையா இருக்கும் அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்க. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட தம்பியை காட்டுறாங்க, அந்த ஜங்க. ஸோ இவன் ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி வந்ததுனால ஃபர்ஸ்ட் அவனை வீட்டுக்குள்ள வந்து உட்கார வச்சுட்டு டேய் இவ்வளோ நாளா எங்க போயிருந்தா, என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய
கேள்விலாம் கேட்கும்போது அவன் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பதற்றத்தோட பேச ஆரம்பிக்கிறான். இல்ல மார்க்கோவை நான் கொல்லல, அவன் தான் ஃபர்ஸ்ட் என்ன கொல்ல வந்தான், அதுக்கப்புறம் தான் நான் அவனை தெரியாம கொன்னுட்டேன், அதுவும் நான் நிஜமா கொல்லல, அந்த கேம்ல தான் கொன்னேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா உளறான். ஸோ இதெல்லாம் கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே புரிஞ்சிருது. ஏன்னா அவளுக்கு தெரியும்ல இந்த கேம்ல போய் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அங்க இருக்க எல்லாருமே வெளியே அனுப்பிட்டு இவ அவளோட தம்பி கிட்ட தனியா பேசிட்டு இருக்கா. அப்படியே எனக்கு தெரியும்டா நீ இந்த கேம்ல மாட்டிக்கிட்ட, அதனால தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். சரி உன்னை காப்பாத்துறதுக்காக ஜின் அப்படின்ற ஒருத்தர் வந்தார்ல, அவர் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது எது என்னை காப்பாத்துறதுக்காக ஒருத்தர் வந்திருந்தாரா, எனக்கு தெரியலக்கா, நான் இந்த கேம்ல ஒரு இடத்துல அடைஞ்சு கிடந்தேன், அந்த இடத்துல இருந்து வெளியே வரணும்னா சொர்க்கத்தை ஓபன் பண்ணக்கூடிய அந்த கீயை கொண்டு போயிட்டு எம்மா அப்படின்ற ஒரு கேரக்டர் கிட்ட கொடுக்கணும், அது யாரோ ஒருத்தங்க பண்ணிருக்காங்க, அதனால தான் நானும் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டேன், ஆனா என்ன யார் காப்பாத்தினாங்கன்னு எனக்கு தெரியலக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினும் ஒண்ணுமே புரியாம முழிச்சிட்டு இருக்க. இப்ப அப்படியே பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம கண்ணாடிக்காரனை காட்டுறாங்க. இவன் எப்படியோ இந்த ஹோட்டல்ல இருக்க ஆளுங்க எல்லாம் கூப்பிட்டு நம்ம சேர்மன் இருக்க அந்த ரூமை வந்து ஓபன் பண்ணிட்டு உள்ள போயிட்டான். உள்ள போயிட்டு எதையோ ஒன்று பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிட்டான். அப்படி என்ன உள்ள பார்த்தான்னு தெரியல. ஸோ இதோட இந்த எபிசோடு முடியுது. மறுபடியும் நான் அவங்கள அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். தேங்க்யூ.